அனைவருக்கும் காலை வணக்கம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முடி உதிர்தல், முடி அதிகமாக உதிர்வதற்கு காரணம் நம் உடல் சூடுதாங்க. ஒன்று. ரெண்டாவது, அது எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது. அப்படின்னு பார்த்தா வேலை செய்கிற இடத்துலையும் பல பிரச்சனையெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போதும் கூடுதல் கணக்கு வழக்கு அக்கௌண்டன்ஸ் பார்க்குறவங்க நிறையா பேருக்கு பெண்களுக்கு முடி நிறையா கொட்டும். வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, அப்படிலாம் இருக்கும்போது அவங்க உடல் சூடாகும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது நம்ம ஒரு அதிர்ச்சியான செய்திகளாக கேட்கும்போது நமக்கு தானாகவே வேர்த்து கொட்டுது இல்லையா? அது மாதிரி வேர்த்து கொட்டும்போது முடி உதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டேண்டர்ப்பு உள்ளவங்க வேப்பெண்ணெயில் இந்த சண்முக சூரணத்தை கலந்து முடி ஈர்களுக்குள்ள நல்லா மசாஜ் பண்ணணுங்க. டேண்டர்ப்பு உள்ளவங்க, முடி உதறவங்க நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த சண்முக சூரணத்தை 2-3 ஸ்பூன் போட்டு, நம்ம முடி எவ்வளோ இருக்குதோ, நம்ம முடி அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பிடிக்கும். அதனால் சண்முக சூரணத்தை நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, அதாவது வெதுவெதுத்த சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் விட்டு இலக்கி ஆறின பிறகு இந்த சண்முக சூரணம் ப்ளஸ் தேங்காய் எண்ணெயை நல்லா முடி கால்களுக்கு போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடணுங்க. இப்படி மசாஜ் பண்ணும்போது அந்த தலைமுடி முடியோட கால்களுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி வரும்போது முடி உதிர்வதை தடுக்கிறது. இந்த சண்முக சூரணம் முடி உதிர்வதை தடுக்கிறது. ரெண்டாவது, டேண்டர்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இந்த காதோரமெல்லாம் பூரா அரிக்கும். எப்போ பார்த்தாலும் தலையில் தவிடாக வெளியே நம்ம போக முடியாத அளவுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் அப்படியே தவிடு மாதிரி பறக்கும். அது சொரியாசஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. சில பேருக்கு டேண்டர்ப்பும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் வேப்பெண்ணெயில் இந்த சண்முக சூரணத்தை பாருங்கள். சண்முக சூரணத்தை நீங்கள் நல்லா வெதுவெதுத்த சூட்டில் அடுப்பில் வச்சு சூடாக்கி அந்த முடியோட கால்கள்